ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே ஸ்தோத்திரம். நமது கிராஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது ஷாலோம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆலயத்தின் சார்பிலும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் அருமையான எல்லா நேயர்களுக்கும் இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். 2025 ஆண்டு இந்த குடியரசு நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45 அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள் என்கிற இந்த வார்த்தை கொண்டு நம்ம தேசத்தில் தேவன் நமக்கு தந்த செழுமைகள் கொழுமைகளை சாப்பிடத்தக்க ஆண்டவர் நமக்கு கிருபைகளை இந்த ஆண்டு நமக்கு தருவாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பாரத பிரதமர், ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், ஒவ்வொரு எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், அரசாங்க அதிகாரிகள், சட்டத்துறை, நீதித்துறை, அது மாத்திரமல்ல ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள், கர்த்தருக்கு மகிமை, நீதியோடும் நியாயத்தோடும் ஸ்தோத்திர ஆட்சி செய்யணும். நல்ல மக்களுக்கு நல்ல நன்மைகள் தரும் பயனுள்ள திட்டங்களை அறிவிக்க வேண்டும். இந்த குடியரசு நாளில் நம் தேசத்தை ஆளுகிற நம்முடைய தலைவர்களுக்காக வேதம் சொல்லுகிறது, அதிகாரங்கள் கர்த்தரால் வருகிறது. ஜெபிக்கலாமா? என்னோடு கூட அன்பு நேயர்களே, நீங்களும் தேசத்தை ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாம், கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த 2025 ஆண்டு இந்த குடியரசு தினத்திற்காக நாங்கள் கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, எங்க தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க பாரத பிரதமருக்காக, ஆண்டவர், எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக, எல்லா விதமான ஆண்டவரே ஸ்தோத்திர எம்பி எம்எல்ஏக்களுக்காக, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே சட்டத்துறை, நீதித்துறை, நிதித்துறை, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லா துறையில் இருக்கிற எல்லா அரசாங்க அதிகாரிகளுக்காக, உயர்ந்த பதவியில் இருக்கிற எல்லா ஆளுகிற தலைவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவர்கள் நீதியோடும் ஆண்டவரே நியாயத்தோடு உண்மையுள்ள இருதயத்தோடு மக்களுக்கு நல்ல ஆண்டவரே நன்மை பயக்கும் நல்ல திட்டங்களை, ஆண்டவரே ஏழைகளை எளியவர்களை அப்பா நினைக்கிற நல்ல ஒரு காரியங்களை செய்ய அவர் உள்ளத்தில் ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேச தலைவர்கள் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், அவர்கள் ஆராதிக்க ஆண்டவரே ஆலயத்தை கடந்து வரவும், ஆண்டவர் விசேஷமா நல்ல ஆண்டவர் ஆளுகை செய்யவும், அவர்கள் மேல இந்த குடியரசு தினத்துல தேவனுடைய ஆளுகை உண்டாக வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்க தலைவர்களுக்கு எல்லாரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருமுறைப்பட்டு எங்க இந்தியா தேசத்தை ஆளுகை செய்கிற எல்லா அதிகாரிகள் மேல தேவ ஆசீர்வாதமும் ரட்சிப்பும் கடந்து வருவதாக சொல்லி தாழ்மையோடு உமது சமூகத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நன்றி. ஆண்டவரும் உலகரட்சருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிராஸ் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடியரசு தினத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த குடியரசு தினத்திலே நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப பகுதி. இந்த குடியரசு தினத்திலே இந்தியாவிலே வாழ்கிற 2000க்கும் மேற்பட்ட இன மக்கள் ஒற்றுமையோடு வாழ வேண்டும். 2000க்கும் மேற்பட்ட பேர் இருக்கிறாங்க இன மக்கள். இவங்க ஒற்றுமையோடு சமாதானத்தோடும் வாழணும். சமாதானத்தோடு இந்தியா என்ற அந்த உணர்வோடு நம்ம வாழணும். இந்தியர்கள், நாம் எல்லாரும் இந்தியர்கள் என்று அந்த உணர்வோடு நம்ம வாழும்படியாக
எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் சாதி கலவரங்கள், எங்கே பார்த்தாலும் பிரிவினைகள் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி நம்ம செபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது. எல்லாரும் ஏசப்பா பிள்ளைகளாக எல்லாம் ஒரு மனதோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கும்படியாக இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளில் கர்த்தருடைய வல்லமை மூடும்படியாக ஒரு விஷயம் எல்லார் கண்களை மூடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் எல்லாரும் கிராஸ் டிவிக்கு முன்பாக இருக்கிற தேவ பிள்ளைகளே இப்பொழுது எல்லாம் நம்ம செபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்திற்காக இன்னைக்கு கர்த்தர் ஒரு அக்கினியை போடணும். இன்னைக்கு தேவ சமாதானம் உண்டாகணும். ஏசப்பா சொன்னாங்க, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் இன்னைக்கு இந்திய தேசத்தில் சமாதானம் உண்டாகணும். ஒற்றுமையா நம்முடைய இந்தியர்கள் வாழும்படியாக கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குடியரசின் நாளிலே ஆண்டவரே, இந்த குடியரசு தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலும் எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். 2000க்கும் மேற்பட்ட இன மக்கள் வாழக்கூடிய எங்கள் இந்திய தேசத்திலே தேவ சமாதானம் உண்டாவதாக. ஒற்றுமையுடன் சமாதானத்துடன் நாங்கள் வாழ ஆண்டவரே, எந்த ஜாதியும் எந்த மத கலவரங்களும் வராதபடி, ஜாதி கலவரம் வராதபடி தேவ சமாதானம் உண்டாவதாக. ஜனங்கள் ஒற்றுமையோடு சமாதானத்தோடு வாழ கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும்பா. எங்கள் தேசத்தின் மேல கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. 2000க்கும் மேற்பட்ட இன மக்கள் மேல இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தேவ சமாதானம் மூடுவதாகப்பா. கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல தேவ கரம் ஆளுகை செய்யட்டும். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க உன்னத நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள எங்கள் தேசத்தை முழுதும் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ சமாதானம், தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட நம்முடைய இந்திய தேசத்தினுடைய 76வது குடியரசு தினத்தினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த தேசத்தை நல்ல செழிப்பான மேய்ச்சலையும் அமெரிக்கையும் சுகமுமான விஸ்தாரமான தேசமாக 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த வேளையிலும் விசேஷமாக இந்த தேசத்தில் காணப்படுகிற ஏழைகள், திக்கற்றோர்கள், கைவிடப்பட்டவர்கள் மற்றும் மற்றவர்களிடத்திலே கையேந்தி பிழைக்கிறதான, பிச்சை எடுக்கிறதான ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே ஆசீர்வதித்து இயேசு அவர்களுக்கு தேவை என்பதை அவர்கள் புரிந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியான நல்ல வாசலை ஆண்டவர் திறக்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, திக்கற்றோர்கள், விதவைகள் ஆண்டவரே மற்றும் கைவிடப்பட்டோர் எல்லாரையும் ஆதரிக்க எங்கள் தேவாதி தேவனே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த தேசத்திலே 76வது குடியரசு தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்திலே அப்படிப்பட்டவர்களை நீர் மீட்டுக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நேராக செய்யப்படுகிற ஊழியங்கள் இன்னும் விஸ்தாரமாகட்டும், பெருகட்டும், வளரட்டும். அநேக ஜனங்கள் அவர்கள் மத்தியிலிருந்து ஆசீர்வாதமாய் ஆண்டவரை மீட்டுக் கொள்ளப்பட்டு உம்முடைய கனமான ஊழியத்தையும் செய்ய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அநேகரை உமக்குள்ளே கொண்டு வருவதற்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதனைகள், கஷ்டங்கள், கைவிடப்பட்ட நிலைமைகள், தனிமைகள் இவைகளை கர்த்தர் தாமே மாற்றி ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை எங்கள் தேசத்திலே ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கிற இந்த தரப்பினருக்கு நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய ஜெபங்களை கேட்டு என் தேவன் பதில் தருவீராக. இந்த வேளையிலும் கிராஸ் டிவியின் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களுக்கு என் தேவன் இந்த குடியரசு ஆண்டவரை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலிருந்து அடுத்த குடியரசு தினத்திற்குள்ளாக பெரிய ஒரு ஆச்சரியமான பதிலை நீ தரும்படியாக மோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயம்
கைவிடப்பட்டவர்களுக்காக இருக்கிறபடினால், அவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளானபடினால் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். மற்றும் ஊழியங்கள் ஆண்டவரை விசுவாச குடும்பத்தினர் எல்லோரையும் இந்த தேசத்திலே ஆசீர்வாதமாய் நீ நிலைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குடியரசு தினத்தை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். தேசப்பற்றோடு கூட கொண்டாடுவோம். தேசத்திற்காக ஜெபிக்கிற உண்மையான தேவ பிள்ளைகளாக வாழுவோம், வளருவோம், செழிப்போம். God bless you all. Praise the Lord. கர்த்தரும் அரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல் நாமத்தினாலே நம் தேசத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விசேஷித்த நாளிலே உங்களோடு இணைந்து நான் ஜெபிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு முன்பு அநேக போதகர்கள் ஜெபித்தார்கள், தேவ ஊழியக்காரர்கள் ஜெபித்தார்கள். எனக்கு பின்பும் அநேக ஊழியக்காரர்கள் ஜெபிக்க இருக்கிறார்கள். எனவே இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பாரத்தோடு நம் இந்திய தேசத்திற்காக இந்த சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறோம். நாம் ஜெபிக்க போகிற காரியம் என்னன்னா, இந்திய குடும்பங்களில் பார்த்தோம்னா கணவன் மனைவிக்கு இடையே அநேக சண்டை சச்சரவுகளினால மன அமைதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து இன்றைக்கு அநேகர் பிரிந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் டைவர்ஸ் பண்ணி பிரிந்திருக்கிறாங்க, சிலர் டைவர்ஸ் பண்ணாமலே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் சண்டை சச்சரவு. மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதில்லை, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லிதான் கணவனுக்கு நல்ல துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் என்று வசனம் சொல்லி இருக்கிறது அல்லவா? எனவே கணவன் மனைவிக்கு இடையே காணப்படுகிற இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கி தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கட்டுமே, ஒரு ஒற்றுமையை கொடுக்கட்டுமே, அவர்கள் இணைந்து ஒற்றுமையாய் வாழட்டுமே. அதனால எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறாங்க, இந்த சூழ்நிலைலாம் மாறணுமே. இந்த ஜெபத்தை கேட்கிற நீங்கள் கூட உங்களுக்கு தெரிந்த எவ்வளவோ பேர், எத்தனை கணவன் மனைவி நம்ம குடும்பத்தில் கூட, நம் சொந்த பந்தங்கள் உறவுகளில் கூட எத்தனை பேர் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலைலாம் மாறி, ஆமாம், ஒவ்வொரு கணவன் மனைவியும் இணைந்து சந்தோஷமாய் சமாதானத்தோடு வாழ நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? பரம தகப்பனே, உம்முடைய பிரமாணம் ஆண்டவரே, மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஆமாம் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறீங்கப்பா. வாழ தெரியாதபடி, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாதபடி, ஆண்டவரே ஒருவருக்காக ஒருவர் வாழாதபடி இன்றைக்கு அநேக பிள்ளைகள், அநேக கணவன் மனைவி ஆண்டவரே பிரச்சனைகளினால, சண்டை சச்சரவுகளினால பிரிந்து வாழுகிறாங்கப்பா. இதனால பின் வருகிறவர்களுடைய சந்ததி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம், பிரிவினையை ஏற்படுத்துகிற, சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதே பிரிந்து வாழுகிற, சண்டை சச்சரவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கணவருடைய உள்ளத்தில், ஒவ்வொரு மனைவியினுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இப்பொழுதே பேசுவீராக. தெய்வீக சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஒரு மனதை இந்த நாளிலே கட்டளையிடுவீராக. அநேகர் சாட்சி சொல்லணும். 2025 ஜனவரி 26 கிராஸ் டிவியில் கணவன் மனைவியினுடைய சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபமானது என் இருதயத்தை தொட்டது. இன்றைக்கு நாங்கள் கணவன் மனைவியுமாய் இணைந்து வாழுகிறோம். அநேக சாட்சிகளை கேட்க அப்பா கிருபை பாராட்டுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இம்மானுவேல் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக, கிராஸ் டிவியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு
குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் இரத்தக்கோட்டை நல்ல சமாரி ஐக்கிய சபையின் சார்பாக, கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிராஸ் டிவியின் சார்பாக இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்ம தேசத்திற்காக ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்துல மனிதர்களை தெய்வமா வணங்குகிற மக்கள் இந்தியாவில் ஏறக்குறைய 2 லட்சம் பேர் இருக்கிறார்கள். உண்டாக்கினவரை தொழாமல் உண்டாக்கப்பட்டவர்களை தொழுது கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டியை தொழாமல் சிருஷ்டிப்பை தொழுது கொண்டிருக்கிறார்கள். மனிதனை தெய்வமா வணங்குகிற அந்த வழிபாடு அதிகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு ஜனங்களை அவர்கள் ஒரு விதமாய் அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இன்னைக்கு பிசாசு வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறான். இப்படி மனிதனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவர்கள், மனிதனை தெய்வமா வணங்குகிறவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட விடுவிக்கப்பட நாம் பாரத்தோடு ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்க இந்திய தேசத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேசம் ஆண்டவரே சுதந்திரம் பெற்று குடியரசு தினம் கொண்டாடுகிற இந்த நாளிலே தகப்பனே, அநேகர் இன்றைக்கு விடுதலை இல்லாமல் பல விதங்களில் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கிறோமே. இயேசுவின் நாமத்தில் விசேஷமாய் மனிதர்களை தெய்வங்களா வணங்குகிற ஆண்டவரே ஜனங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, ஏறக்குறைய 2 லட்சம் பேர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்களே, இவர்கள் மனக்கண் திறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே, சிருஷ்டிகர் இரட்சகராக இயேசு கிறிஸ்து தான் அவர் விடுவிக்கிறவர், வாழ வைக்கிறவர், அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. அவருடைய மனக்கண் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். மனக்கண்ணை குருடாக்கி ஆண்டவரே வஞ்சிக்கிற பொல்லாத ஆவின் பிடியிலிருந்து எங்க இந்திய தேச மக்களை நாங்கள் கட்டவிழ்த்து விடுகிறோம். மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக, இரட்சகர் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்வார்களாக. ஆண்டவரே, தெளிந்த புத்தி இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. எல்லா குருட்டாட்டங்கள் ஜெயமெடுத்த இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஜனங்களை விட்டு விலகி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இரட்சகராக உம்முடைய அன்பை அறிந்து ஆண்டவரை நித்திய ஜீவனுக்கு பங்குடராய் மாற்றுவீராக. இந்த மனிதர்களை தெய்வமாய் வணங்குகிற ஆண்டவர் இந்த வழிபாடு எங்க தேசத்தில் முற்றிலும் மறைந்து போவதாக. தடை செய்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றும் இல்லாமல் போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. உடைய மனக்கண்ணை திறந்து ஆண்டவரை வாழ வைக்கிற ஆண்டவரை ஜீவனை கொடுத்து உம்மை அறிந்து கொள்ள போறமைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த குடியரசு தின வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேசம் ஒரு காலத்தில் பயங்கரமான விக்கிரக ஆராதனைகளாலும் மூட பழக்க வழக்கங்களாலும் படிப்பில்லாத படிப்பறிவற்ற நிலைமையிலும் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில் காணப்பட்ட ஒரு தேசம். மிஷினரிகள் இங்கிலாந்துல இருந்தும் ஜெர்மனில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் அயர்லாந்துல இருந்தும் வந்து இந்த ஊழியங்களை செய்ததுனால நம்முடைய தேசத்தில் கல்வி அறிவு பெருகிச்சு, சுகாதாரம் பெருகிச்சு. அதன் மூலமாக இன்னைக்கு எவ்வளவோ இந்த கல்வி அறிவு வர 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 மூட பழக்க வழக்கங்கள் எவ்வளவோ மாறிற்று. இன்னைக்கு இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்கு கிறிஸ்தவம் ஆற்றின பங்கு, பெரும் பங்கு. அதை யாரும் மறுக்க முடியாது, அதை மறைக்க முடியாது. அது இல்லைன்னு சொன்னாலும் அது வரலாறு மாறாது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த அளவுக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறோம் அப்படின்னா கிறிஸ்தவம் இந்த இந்தியாவுக்கு வந்ததுனால தான். இந்த குடியரசு தின நாளில் கூட நம்முடைய தேசத்தில் கூட இன்னும் வட இந்தியாக்களில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு குறிப்புக்காக நம்ம ஜாம் பண்ணலாம். தெய்வ நம்பிக்கைங்கிற பெயரில் வாலிப பிள்ளைகளை விபசாரிகளாக மாற்றுவதும் பெற்ற குழந்தைகளை பலி செலுத்தும் நிலையும் வட இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது. இந்தியாவில் பின்பற்றப்படுகிற இந்த மூட நம்பிக்கைகள் முற்றிலும் அழிக்கப்பட ஜெபிப்போம். இன்றைக்கி கூட நம்ம இந்த மாதிரி காரியங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிள்ளைகளை பலி கொடுக்கறது, பல மூட நம்பிக்கைகள் நிமித்தமாக இவர் தவறான மந்திரவாதிகள் மூலமாக இப்படி ஜனங்கள் வஞ்சிக்கப்படுறாங்க. அவர்கள் மெய்யான தேவனை அறிஞ்சிருந்தாங்கன்னா இந்த பயத்தில் தங்களுடைய பிள்ளைகளை பலி கொடுக்குற இந்த நிலைமைகள் வராது. நம்ம தேசத்துக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த குடியரசு தினத்தில் கூட தேசம் நன்மையாக இருக்கட்டும்ப்பா, இந்த மூட பழக்க வழக்கங்கள் மாறட்டும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எவ்வளவா எங்கள் தேசத்தை நேசித்தீரப்பா. இந்த தேசத்தை நேசித்து அன்றைய அப்போஸ்தலர்களில் ஒருவராகிய தோமாவை
இந்த இந்தியா தேசத்துக்கு நீர் அனுப்பினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே காணப்படுகிற மூட பழக்க வழக்கங்கள், ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை வாழ்க்கையை ஆண்டவரே சிதைக்கிற ஒரு பரிதாபம், சிறு பிள்ளைகளை பலி கொடுக்கிற ஒரு கொடூரம், எங்கள் தேவனே எங்களுடைய தேசத்தை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, கிறிஸ்தவம் வந்து 200 ஆண்டுகள் தாண்டுகிறது. ஆண்டவரே, மிஷினரிகள் வந்து எவ்வளோ ஊழியங்கள் முன்னேற்றங்கள், ஆனாலும் தேவனே எங்களுடைய தேசத்தில் இன்னும் பின்னோக்கி போகிற பரிதாபமான நிலைமை தான் இருக்கிறது. மாற்றும் என்னுடைய தேசத்தை சந்தியும். என்னுடைய தேசத்தில் ஜனங்களுடைய கண்களை திறங்க மெய் தேவன் ஆகிய உண்மை கண்டுகொள்வதன் மூலமாக உண்மையான சுதந்திரத்தை, குடியரசை அவர்கள் அனுபவிக்க தேவனே நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுடைய தேசத்துக்காய் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பீராக. கர்த்தர் தேசத்தில் நல்ல ஒரு பெரிய மாற்றங்களை நீர் கொடுத்து எல்லா மூட பழக்க வழக்கங்களில் இருந்தும், கர்த்தாவே, குடும்பங்களின் சாபங்கள் நஷ்டங்களில் இருந்தும் நீர் விட்டுவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். மீண்டும் ஒரு விசை இந்த குடியரசு தின நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தாமே நம்முடைய தேசத்தையும் நம்முடைய தேசத்தின் தலைவர்களையும் ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே 76வது குடியரசு தினத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். 1950வது ஆண்டு நம்முடைய இந்திய தேசம் ஒரு அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு நம்முடைய நாடு ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இந்த குடியரசு தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதி தேசமெங்கிலும் கொண்டாடி வருகிறோம். இந்த நம்முடைய தேசம் குடியுரிமை பெற்று ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கு இருக்கிற உரிமையை அவன் நிலைநாட்டுவதற்கு தேவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்புக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த அருமையான நாளிலே நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், நம்முடைய தேசம் பாதுகாக்கப்படவும், நம்முடைய தேசம் இந்த கடந்த 76 ஆண்டுகள் எவ்வளவு அழகாக காக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இன்னும் வருகிற நாட்களிலும் நம்முடைய தேசம் காக்கப்பட தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய விலையேற பெற்ற கடமையாக இருக்கிறது. எனவே நீங்களும் நம்முடைய தேசத்துக்காக இந்த நாட்களில் அதிக பாரத்தோடு கூட ஜெபிக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நேரத்திலையும் கூட நாம ஒரு விசேஷித்த ஜெப குறிப்புக்காக நாம ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலையும் கூட நாம ஜெபிக்க போகிற காரியம் என்னவென்றால், அரசாங்க அலுவலகத்தில் உள்ள பியூன் முதல் தேசத்தை ஆளுகிற அதிகாரத்தில் உள்ளவர்கள் வரைக்கும் இன்றைக்கு லஞ்சம் வாங்கி தேசத்தை பாழாக்கக்கூடிய ஒரு அவல நிலை நம்முடைய தேசத்தில் இருக்கிறது. அரசு துறையில் எப்படியெல்லாமோ அரசாங்கம் அதற்கு முயற்சி செய்து லஞ்சமில்லாத ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் நம்முடைய தேசத்தில் லஞ்சமானது நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. லஞ்சம் கொடுக்காம எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்ய முடியாது என்கிறதை நாம் இந்த நாட்களில் அறிந்திருக்கிறோம். எனவே நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த லஞ்சம் முற்றிலுமாக அழிந்து ஒளிந்து போகும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் தலைகளை தாழ்த்தி இந்திய தேசத்தினுடைய எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய லஞ்ச லாவணியங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு எல்லாருக்கும் சமநீதி, எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய சலுகைகள் சரியாக சென்றடைவதற்கு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. எங்கள் இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே உங்கள் இரக்கத்தை கட்டளையிடுங்க. எல்லா துறைகளிலும் இன்றைக்கு லஞ்சம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, லஞ்சம் வாங்காத மனிதர்கள் இல்லை என்று சொல்லுகிற விதத்தில் அரசு துறையிலானாலும் தனியார் துறையிலானாலும் ஆண்டவரே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்களிடத்தில் அப்பா லஞ்சம் வாங்கி கொண்டு
நீதியை புரட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இது நிமித்தம் தேசத்தில் நீதி நிலைநாட்டப்படாமல் அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்தில் முழுவதும் இந்த இருக்கக்கூடிய எல்லா லஞ்ச லாவணியங்களும் அழிந்து போகட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, லஞ்சம் வாங்குகிறவர்கள் மனம் திரும்ப நாங்கள் செபிக்கிறோம். லஞ்சம் கொடுத்து காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிற மக்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். பயங்கரமான அந்த போக்கை கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. எல்லா காரியத்திற்கும் நேர்மையான வழியிலே, நீதியான வழியிலே, சரியான பாதையில சென்று காரியங்களை ஆண்டவரை நிறைவேற்றுவதற்கு மக்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, லஞ்ச ஒழிப்பு துறை என்று ஒரு தனி துறையே எங்க தேசத்துல செயல்பட்டு வந்தாலும் கூட ஆண்டவரே, அதனால ஒன்றும் கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு நிலை இருக்கிறது ஐயா. அதில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியின்படி எங்கெல்லாம் லஞ்சம் கொடுக்கப்படுகிறதோ வாங்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கடுமையான சட்டங்களை ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து ஆண்டவரே, ஏழை எளிய மக்களுக்கு வரவேண்டிய நன்மைகள் ஆண்டவரே புறக்கணிக்கப்படாதபடிக்கு எங்கள் தேசத்தில் நீதி நிலைநாட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை துர்பிரயோகம் செய்து லஞ்ச லாவணியங்களுக்கு இடம் கொடுத்து தேசத்தின் ஆண்டவரே நியாயம் நீதிகளை கெடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட எல்லா துறையில் இருக்கிறவர்களும் மனம் திரும்பவும் எங்கள் தேசத்தில் நீதி நிலைநாட்டப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய தேசத்தில் கிரியை செய்கிற விபச்சாரம் மற்றும் வேசித்தன ஆவிகள் அழிக்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், முதியவர்கள் எல்லாம் எல்லா வயதினர்களும் இன்றைக்கு மதுபானத்திற்கு, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அவர்களும் இந்த போதை வஸ்துக்கள் பொல்லாத ஆவிகளிடமிருந்து கர்த்தர் இந்த தேசத்தையும் இந்த தேசத்து மக்களையும் கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். ஆகவே நாம் அதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எங்க தேசத்தில் கிரியை செய்கிற விபச்சாரம் மற்றும் வேசித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படட்டும் ஐயா. பொல்லாத கிரியைகள் தேசத்திலிருந்து ஒளிந்து போகட்டும். இன்றைக்கு சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஆவியிலே கட்டப்பட்டு கிடக்கிறாங்களே தகப்பனே, எங்க தேசம் சீரழிந்து போகாதபடிக்கு, எங்க தேசம் ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு நேராக தொடர்ந்து காணப்படத்தக்க இப்படிப்பட்ட ஆவிகள் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், முதியவர்கள் என்று எல்லா வயதினரையும் மதுபானத்திற்கும் போதை வஸ்துக்களுக்கும் ஆண்டவரே அடிமைப்படுத்துகிற அசுத்த ஆவிகள் தேசத்தை விட்டு ஆண்டவரே விலகுவதாக. எங்க தேசத்திற்கு விடுதலை கொடுங்கப்பா. எங்க தேசத்துல இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களுக்கும் அவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகாரத்தின் கிரியைகளில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் குடித்து வெறித்து வேசித்தன விபச்சாரத்திற்கு நேராக கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோமே அப்பா. என் ஆண்டவராகிய தேவன், எங்க தேசத்து மக்களை நினைத்தருளுங்க ராஜா. எங்க தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே பணக்காரர்கள், ஏழைகள், ஆண்டவரே முதியவர்கள், தேசத்து தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்படிப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால யாரையும் ஆட்கொள்ளாதபடி எங்க தேசத்தை விட்டு வெளியேறுவதாக என்று இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க தேசத்தை சேமமாக மாற்றுங்க. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்க தேசத்தின் மேலே உங்க கரம் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்க தேசத்திற்கு ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. உங்க கரத்துல தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். 2025வது வருஷத்தின் இந்த குடியரசு தின
விழா வாழ்த்துக்களை கிராஸ் டிவி மூலமாக உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குடியரசு தின விழா நாளிலும் கூட நாம் ஒரு ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய தேசத்தில் இருக்கிறதான வாலிப பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் இணைந்து பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். பெண் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். ஆண்கள் அந்த வாலிபத்தினுடைய இச்சையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படணும். நம்ம இந்திய தேசத்தில் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளும், மெயினாக சபையில் இருக்கிற வாலிபர்கள் மனம் திரும்பணும். ஸோ இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபம் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய விடுதலையை வாலிபர்களுக்குள்ளாக உண்டு பண்ணணும். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆமென் ஆமென் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலே இன்னைக்கு விழணும். நம்ம இன்னைக்கு கருத்தான இந்த காரியத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இணைந்து நம் ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்திற்காக, எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறதான எல்லா வாலிபர்கள், ஆண் பெண் வாலிபர்கள் எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் எல்லார் மேலும் இப்பொழுதே உம்முடைய இரத்தத்தின் வல்லமை, ஆண்டவர் இந்த ஒரு சொட்டு இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். ஆண்டவர் அந்த பாவ சாப இச்சையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாக வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு எதற்காகலாம் ஆண்டவரே தங்கள் நேரத்தை, தங்களுடைய ஆண்டவரே பலனை இழந்து அதற்காக செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, நீங்கள் அவர்களை தொடும் பொழுது உமக்காக அவர்கள் வாழணும், உங்கள் நாமத்தை உயர்த்தணும் ஆண்டவர், உமக்காக வைராக்கியமாய் வாழணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்கள் எழுப்ப வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சிக்க வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளில் இருக்கிறதான வாலிபர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக. இந்த 2025 நாங்கள் ஒரு மாற்றத்தை வாலிபர்களுக்குள்ளாக எங்கள் தேசத்தில் சபைகளில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படியே செய்கிற எல்லா கிருபைகளுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.